நடிக்கிறவங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் சொல்லுவாங்க. நகைச்சுவையை தாண்டி குணசித்திரக்க இடங்கள்ல அதுலேயும் கண்ணு கலந்து நடிக்கிற அளவுக்கு அவங்க நடிக்கிற திறமை இருக்குது. அது என்னுடைய படங்கள் எல்லாம் நான் உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஸோ இது நம்மளால RRR, ராசிக்குட்டி இது எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி சீன் வரும்போது ஸ்பாட்லேயே நாங்களாம் கண்ணு கலங்கி இருந்திருக்கோம். ஸோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் உறவினருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். எல்லாராலும் பாராட்டப்பட்ட நடிகை. சில பேர் போனால் அந்த இடத்த சில பேர் ஃபில்லப் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க இடத்த இது வரைக்கும் யாராலையுமே ஃபில்லப் பண்ண முடியல. மனோரமா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் ஃபில்லப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் யாராவது வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இந்த இடம் காலியாக தான் இருக்கும். அவங்களுடைய நடிப்புங்கிற இடம் காலியாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லா மனசுலையும் நிறைஞ்சு இருப்பாங்க. மனோரமா ஆட்சி மறக்க முடியாத ஒரு மக்களை பதிஞ்ச ஒரு நடிகை. ஆட்சி என்ற அன்போடு அழைக்கப்படும் அவருடைய மறைவு பேரிழப்பு. திரைப்படத்தில் அவங்க பண்ணாத கேரக்டரே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் பெண் சிவாஜி என்ற அளவுக்கு நடிப்பு இலக்கணமாக இருந்தது. அவர் கூட நானும் ஒரு 4 பேர் நடிச்சிருக்கேன். அவர் இழந்து வாடும் அவரது மகன் பூபதிக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லேடி, அதாவது பெண் சிவாஜி என்று எல்லோராலும் அன்பால் அழைக்கப்படுகின்ற மனோரமா ஆட்சி மறைந்து விட்டார் என்று செய்தி கேட்ட பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. ஏன்னா ஆட்சி கிண்ண சாதனை புரிந்தவர். அம்மா ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க. எல்லோரிடம் அன்பாக பழகக்கூடிய மனோரமா ஆட்சி இறந்தது மறைவு திரையுலகத்துக்கு பேர் இழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய திரையுலக சார்பாக ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அந்த அம்மாவுடைய நடிப்பை நம்ம இன்னும் எத்தனை படங்களை பார்த்தாலும் நம்மளை விட்டு நீங்க மாட்டாங்க. பார்த்தீங்கல்ல, தில்லானா மோகன் நம்மளாக்கு சிவாஜி சாருக்கு ஈக்குவலாக நாசுரம் வாசிப்பாங்க. அந்த மாதிரி நாசுரம் யாராவது பிசுரோடு வாசிக்க முடியுமா? பிசுரோடு வாசி பேர் வாங்கணும். அவர் எவ்வளோ தான் நாசுரம் வாங்கி என்னென்ன பண்ணாலும் ஒரு பிசுர் அடித்து நாசுரத்தை வாசி கிளாப் வாங்கின ஒரு பெரிய நடிகை. அப்படிப்பட்ட நடிகை அந்த அம்மா. அப்படிப்பட்ட நடிகை அம்மா நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனதுனால திரையுலகமே அவங்களுக்காக கண்ணீர் வடிக்குது. திரையுலகம் தான் வடிக்குதுன்னு பார்த்தா இன்றைக்கி பாருங்கள், எத்தனை மக்கள், எத்தனை கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளோ ரசிகர் உள்ளத்தையும் அந்த அம்மா குடி போயின்னு இருக்காங்க. வார்த்தையாக சொல்ல முடியாத இழப்புன்னு தான் சொல்லணும். ஆட்சி எப்படி பிறந்ததுலேருந்து அப்பா அம்மா நமக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு ஆட்சி நமக்கு தெரியும். எப்படி சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லாம் நான் பிறந்ததுலேருந்து அவங்க எப்பவுமே இருந்திருக்காங்க சுற்றி. அதனால் ஆட்சி அந்த மாதிரி எப்பவுமே இருந்தவங்க, அன்பானவங்க, யாரை பற்றியுமே ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லாதவங்க, எல்லாரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு அவங்க பேர் வரைக்கும், என் பொண்ணு பேர் வரைக்கும் அவங்களுக்கு தெரியும், கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பயங்கர ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. ஆனால் அவங்க சாதனைகள்லாம் இனிமேல் யாருமே டச் பண்ணவே முடியாது. அவங்களோட இடம் நிரப்பப்படாமலேயே இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் நம்மளுக்கு ஒரு பாடம். அப்புறம் ரீசெண்டாக ஒரு 3 years பேக் லண்டனில் ஒரு படத்துக்காக ஷூட்டிங் பண்ணோம். அப்போ அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நேரம் நம்ம கவலையெல்லாம் போயிடும். அந்தளவுக்கு சிரித்து நம்ம ஒரு ஃபேமிலியில் நம்ம அம்மாவோட எப்படி ஜாலியாக சந்தோஷமாக பேசிட்டு இருப்போமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட இருக்கும்போது உண்மையிலே அவங்களுடைய மறை நம்ம கலைத்துறைக்கு ஒரு பெரிய பேர் இழப்பு. ஆட்சியினுடைய மறைந்தாலும் உலகம் இருக்கிற வரையில் நிச்சயம் அவங்களுடைய பேரும் புகழும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தெரிந்த 2 விஷயங்கள். ஒன்று, சினிமா 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 சினிமாவில் உழைப்பது. இதுதான் அந்த அம்மாவுக்கு கடைசி நாள் வரலும். அவங்க இந்த அளவுக்கு பல சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இந்த மறைவு, இந்த இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. சினிமாவுக்கு 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல அவங்க யாருக்கிட்டையும் கோவிச்சு நான் பார்த்ததே இல்லை. அது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா மேல அவங்களுக்கு அவ்வளோ பக்தி. அம்மா மேல அத்தனை பக்தி. இப்படி ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லை. அந்த தாய் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்காங்க. ஆட்சி அம்மா அவ்வளோ பக்தியா இருந்து அவங்களெல்லாம் பார்த்து அவங்க தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி முன்னோடி மாதிரி. நான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா கடவுள் எல்லாரையும் படைக்கும்போது கடவுள் படைப்பு ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாரையும் படைப்பாங்க. மனோரமாவை படைச்சதுக்கு காரணம் என்னென்னா, பெண்கள் கூட சாதிக்க முடியும், பெண்கள் கூட காமெடி பண்ண முடியும், பெண்கள் கூட 1100 படத்துக்கு மேலே நடிக்க முடியும்
அப்படின்னு சாதிக்கணுன்றதுக்காக அவங்கள படைச்சிருக்கிற மாதிரி இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அம்மாவை பார்த்து தான் கோவிசர்லம்மாலாம் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, மனோரமாலாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்குன்னு. இப்போ வர புது நடிகர்கள்லாம் கூட மனோரமாவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ கடவுள் கொடுத்த வேலையை வந்து இங்கே ஆணவம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக பண்ணிவிட்டு இப்போ அமைதியாக படுத்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது.